அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோம். இன்னொரு முறை அந்த பாடலின் அந்த வரிகளை நாங்கள் பாடுவோம். ஆராதிக்க வந்தோம் என்று சொல்லி கர்த்தரை நாங்கள் உண்மையான இருதயத்தோடு எங்களை ஒப்பு கொடுத்த அந்த வரிகளை நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
பாடலை உற்சாகத்தோடு நாங்கள் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். ஆண்டவரை அவர் செய்த நன்மைகளை சிந்தித்து யோசித்து அவருக்கு நன்றி பலிகளை நாங்கள் செலுத்த வேண்டும். நாங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறவர்களாக நாங்கள் வாழும்படியாகவே தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக கூட பாடுவோம். கரங்களை தலைக்கு மேலாக உயர்த்தி அந்த தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இந்த நேரத்தில் அவர் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. அவர் ஒருவரே ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமான தேவன். அவரையே நாங்கள் உயர்த்துவோம், அவரையே நாங்கள் ஆராதிப்போம். நன்றி பரிசுத்த தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இதுவரை எங்களை நடத்தி வந்த தகப்பனே, ஆண்டவரே இனிமேலும் எங்களை நடத்த நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம்
தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் சகலமும் படைத்தவர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே. நீர் மாறாதவர் சுவாமி ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே சுவாமி, அந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை வறட்சியானதா இருக்கலாம் ஆண்டவரே சுவாமி, அவை எல்லாவற்றையும் செழிப்பாக மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. கைவிடாமல் இதுவரை நடத்தி வந்தவரை உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே தேவன் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைகளும் ஒருவருக்கு மாத்திரமே சுவாமி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் வெறுமையாய் நிற்பதில்லை சுவாமி ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நாங்கள் நிரப்பப்படுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே சுவாமி, யாரும் எங்களை வெட்கப்படுத்திட முடியாது ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி. அப்பாவை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே தகப்பன் ஆண்டவரே. நீர் ஒருவரே ராஜாதி ராஜன் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகத்துவமானவர், நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் சுவாமி. ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சுவாமி. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தகப்பனே ஆண்டவரே, வெறும் களிமண்கள் சுவாமி ஆண்டவரே. நீர் ஒருவரே தகப்பனாயிருக்கிறீர். நற்கிரிகளை செய்யும்படியா எங்களுக்குள்ளே ஏற்படுத்தினவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்குமே உதவாதவர்கள் தகப்பனே. எங்களை தெரிந்து கொண்டவர் நீர் ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. விடுதலை சமாதானத்தை கொடுத்தவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. உமக்கே எங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம், உமக்கே நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் அப்படியே இருக்கிற பொழுது நாங்கள் எங்களை சிந்தித்து பார்ப்போம். எங்களை நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கும் அமைதியாயிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் கர்த்தருக்கும் எங்களுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். இந்த வேளையில் எங்களை அப்படியாக நாங்கள் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். நீங்க பேசுங்க ஆண்டவரோட. உங்களுடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிறவைகளை ஆண்டவரோடு கூட பேசுங்க. கண்களை மூடி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எங்களோடு கிரியை செய்வார். அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் சொல்லுவோம், தேவனே என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கிறேன் அப்பா. எனக்கு நீர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவை எல்லாமே நான் உமக்கு தருகிறேன் சுவாமி. அவை எல்லாவற்றின் மகிமையும் நான் உமக்கே தருகிறேன். இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேன்மைகளும் ஆண்டவரே உமக்கு தருகிறேன் சுவாமி. எங்கள் ஆராதனை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம்.
ஹalleluya. நீர் அசைவாடும் ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த காலைவெளியிலே சுவாமி எந்த சூழ்நிலையோடு கூட இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்பது ஒருவருக்கு மாத்திரமே தெரியும் சுவாமி. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, இடத்திலே வருகிறவர்கள் நீர் புறமே தள்ளுகிற தேவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த காலைவெளியிலே யாராவது சொல்லுவாங்கன்னா எனக்கு பலன் இல்லை என்று, ஆண்டவரே சுவாமி, கழுகினுடைய பலத்தை கொடுத்து சட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. ஓ, சிங்கங்களை போல ஆண்டவரே சுவாமி பயன்படுத்த உம்மால் முடியும் ஆண்டவரே சுவாமி. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் நல்லவர்களாக இருப்பதினால தேவன் எங்களை இந்த இடத்திலே அழைக்கல. நாங்கள் கொடூரமான பாவிகள், மகா பாவிகள். எங்களை இந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறார் என்றார். அது அவருடைய கிருபை, அது அவருடைய கிருபை. அவரே எங்களை நேசிக்கிறார், அவ்வளவாய் நேசிக்கிறார். தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்து எங்களை நேசிக்கிறார். நாங்கள் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்கள். இந்த காலைவேளையிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, ஒன்றுக்குமே நான் தகுதி இல்லை ஆண்டவரே. நீர் என் மேலே அன்பு செலுத்த நான் தகுதி இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நீர் என்னில் அன்பு செலுத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மேய்ப்பனுடைய மடியிலே ஒரு ஆடு இருந்ததா. அந்த ஆடை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த ஆடு எவ்வளவாக ஒரு பாக்கியம் செய்த ஒரு ஆட்டுக்குட்டி, இயேசுவின் மடியில இது இருக்கிறது என்று. அது அப்படி அல்ல. அந்த ஆடு தவறான வழியிலே சென்று புதரிலும் முட்களிலும் விழுகக்கூடிய ஒரு ஆடு, கீழ்ப்படியில்லாத ஒரு ஆடு. அதனால்தான் அந்த ஆட்டுக்குட்டியை தேவன் தன்னுடைய மடியிலே வைத்திருக்கிறார். அதே போலதான் இந்த காலை வேளையிலும் நாங்களும் எத்தனையோ பேர் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று. ஆம், நாங்கள் இப்பொழுது பாக்கியம் உள்ளவர்கள். ஆனால் நாங்கள் தேவன் இல்லாமல் நாங்கள் தூரமாய் தள்ளப்பட்டு போய்விட்டார். அந்த ஒரு ஏக்கத்தினால் தான் தேவன் எங்களை தன்னோடவே வைத்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியை போல மடியிலையும் தோளிலையும் நம்மை சுமந்து வருகிற தேவன். எங்களை அவர் ஒரு நிமிடம் மறந்தார், நாங்கள் புதரிலே தள்ளுண்டு போவோம், ஓடி போய் பள்ளத்தாக்கிலிருந்து விழுவோம். அதனால் தான் கர்த்தர் இன்றைக்கு எங்களை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மடியிலே சுமந்து வருகிறார். இன்றைக்கு எத்தனையோ இருதயங்கள் இப்படியாய் காயப்பட்டு கிடக்கிறது. காயப்பட்ட இருதயத்தை கர்த்தர் தேற்றுகிறவராயிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறவராயிருக்கிறார். நீங்க யாராவது சொல்லுவீங்கன்னா நான் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறேன் என்று, என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா, என்னை மன்னிப்பாரா என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குமா இருந்தா, இந்த காலை வேளையிலே அவர் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். மறுபடியுமாக அவர் எங்களை கழுகினுடைய பலத்தை கொடுத்து செட்டைகளை அடித்து எழும்ப செய்வார். ஹalleluya, ஹalleluya. நீரே போதும், நீரே போதும் ஆண்டவரே. Yes,
டாக்டர் வீரசுதன் சொன்னது போல் இதனாலும் நான் அங்கே என்னத்தை பேசுகிறேன்னு சொல்லி டாக்டர் வீரசுதனுக்கு நான் சொல்ல இல்லை. ஆனாலும் அங்கே கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களோட இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஆமேன். நான் நம்புகிறேன் அங்கே தேவன் அதை நான் யோசிக்கிறேன். எங்கள் கர்த்தர் அங்கே சபையை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவை நாங்கள் இந்த வழியில் திருப்பிக்கொள்ள யாத்திரா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 25ஆம் வசனம் வரை வாசிக்கிற போது ரைட் அங்கே உண்மையில் அந்த இன்ட்ரடக்ஷனுக்காக கர்த்தரை சோஸ்தரிக்கிறோமே. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரும் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே யாத்திரா 15ஆம் அதிகாரம் 22லிருந்து 25 வரை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்தீங்க யாத்திரா 15ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே பேசிக்கொண்டு வருகிறது. தேவன் இங்கே 400 வருஷங்களுக்கு பின்பதாக அந்த ஜனங்களை அந்த இடத்துல இருந்து விடுதலாக்கி கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம். அங்கே 15ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது வேதம் சொல்லுகிறது, அங்கே 22, 22, 25 வாசிக்கிற போது, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனாலே அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து அங்கே விதம் சொல்வது, தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே விடுதலாக்கி கொண்டு வருகிற போது அவர்கள் அங்கே மாறான்ற இடத்துக்கு வந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மாறான்ற அந்த இடத்துல வந்தபோது அவர்கள் உண்மையில் அவர்கள் அங்கே தண்ணீர் அத்தியாவசியமான காரியம்தான். ரைட். அவர் முறுமுறுத்தது அத்தியாவசியமான காரியத்துக்காகத்தான். அங்கே வேதம் சொல்வது, அங்கே அவர்கள் முறுமுறுத்து அவர்கள் போது அங்கே தேவன் நோக்கி கூப்பிடுகிறார்கள். அங்கே தேவன் அங்கே மாறா என்ற அந்த இடத்தை அங்கே தேவன் அங்கே வேதம் சொல்வது மதுரமாக அங்கே அவர் மாற்றி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அங்கே வேதம் சொல்வது, அங்கே மோசே அங்கே ஒரு மரத்தை அங்கே காண்பித்தால் அது மதுரமான தண்ணீராய் அந்த கொப்பை வெட்டி போட்ட போது அது மதுரமான தண்ணீராய் மாறிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஒரு சம்பவம் அங்கே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிற 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வரை வாசிக்கிற போது நீங்கள் அதே இன்னொரு சம்பவத்தை பாருங்க. எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்கிற எலியா 1ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே எலியா அங்கே கர்த்தரோடு அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிற போது அங்கே எலிசா அவனோடு கூட போகிறான். எலியா எடுத்துக்கொண்ட பின்பதாக எலிசா அங்கே திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற போது அங்கே அதே போல் அங்கே அவன் எலிசாவுடைய சால்வை எடுத்து அங்கே நதியில் அடிக்கிறான். நதி 2ஆக பிரிகிறது. அவன் அடுத்த புறமாக வந்து இங்கால வருகிற போது அங்கே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 50 தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் அவளை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது எலிசா அவனை பார்த்து சொல்றான். 2ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வாசிக்கிற போது, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலம் பாழாவும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறான் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அங்கே தேவன் அங்கே ஒரு கசப்பான ஒரு காரியத்தை தேவன் மதுரமானதாக மாற்றுறதை காணக்கூடிய இருக்கிறது. ஏன்னா அங்கே தண்ணீர் அங்கே எதுவும் சொல்ல தண்ணீர் கெட்டுதான் இருந்தது. ஆனால் அது அங்கே சொல்றது அங்கே ஆரோக்கியமான தண்ணீராய் மாறிட்டுன்னு சொல்லி இங்கே பாழான நிலமாய் இருந்தது இங்கே நல்ல நிலமாய் இங்கே மாறக்கூடியதாக இருந்தது. அங்கே எனக்கு பிரியமான இதனுடைய காரியம் அங்கே எங்களுடைய வாழ்க்கையில் ரைட். நான் கடந்து வந்த காலங்கள் சில வழியில் எங்களையும் இங்கே ஒரு மாறான ஒரு கசப்பான இல்லாவிட்ட ஒரு வேதனையான நாட்களாக சில வழியில் இருக்கலாம் ரைட். ஆனால் அங்கே தேவனுக்கு முடியும் அது அங்கே நல்ல நீரூட்டான ஒரு ஆசீர்வாதமான இல்லை ஒரு மதுரமான காரியமாக
மாற்றத்தக்கதாக. ஆமேன். இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமேன். அங்கே டாக்டர் வீரசுதன் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து இங்கே வழி நடத்தினார். 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்கிறப்ப 14ஆம் அதிகாரத்தில் செய்த தேவன் அங்கே அற்புதங்களை செய்தார். நான் பார்ப்போம், அங்கே அற்புதங்களை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து அற்புதங்கள் செய்தார். 15ஆம் அதிகாரத்தில் அவர் கர்த்தரை சோஸ்தரித்து துதித்து பாடுகிறார்கள். அங்கே மிரியாம், அங்கே மோசையோட சகோதரர்களும் அதே போல இங்கே ஜனங்களும் துதித்து பாடுகிறார்கள். 15ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அங்கே யாத்திரா 15:11 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அங்கே தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஜனங்கள் அதை கண்டார்கள். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவனுக்கு முடியும் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யத்தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அது உண்மையிலும் அங்கே ஒரு ஜனங்கள் அங்கே அது ஒரு கஷ்டப்பான ஒரு சூழலில் இங்கே காணப்பட்டதை காணுகிறோம். ரைட். ஆனால் தேவனுக்கு முடிந்தது அது அந்த நீரூட்டை நல்லதாக மாற்றத்தக்கதாக. ரைட். அதே போல தான் நாங்கள் எலிசா செய்த அற்புதமும். ஆனால் இங்கே எலிசா செய்தான, மோசே செய்தான, யார் செய்தாலும், ஆனால் நான் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொண்டும், பின்னணியிலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தர் தான் அந்த அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், அன்று அங்கே அற்புதங்களை செய்த தேவன் இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை சில வேளையில் அங்கே சிதைவடைந்ததாக இருக்கலாம். ரைட். சில குடும்பங்கள் சிதைவடைந்ததாக இருக்கலாம். இல்லையோட எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் கசப்பானதாக இருக்கலாம். இல்லையோட நாங்கள் ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிற காரியங்களாக இருக்கலாம். ரைட். ஆனால் எங்களுடைய நாங்கள் கடந்து வந்த காரியங்கள் அங்கே கசப்பான இவைகளாக இருந்தாலும், ஆனால் தேவனுக்கு முடியும் அவைகளை அங்கே அற்புதமாக, அங்கே ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ளத்தக்கதாக. நீங்கள் பார்த்து ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே நகோமியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நகோமி அங்கே அங்கே பெத்லெஹேமில் இருந்து மோவாப்புக்கு போகிறாள். அங்கே போயிட்டு அங்கே திரும்பி வருகிற போது ரூத், அங்கே நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரூத்தில் அங்கே ரூத் புத்தகத்தை திருப்பி கொள்ளுகிற போது அங்கே நகோமி திரும்பி வந்த போது ஜனங்கள் அவள் நகோமி என்று சொல்லுகிறார்கள். சொன்ன, நீ நகோமி என்று சொல்ல வேண்டாம், மாறா என்று சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால், கர்த்தர் என்னை நான் எல்லாவற்றோடும் போனேன், இப்பொழுது நான் வெறுங்கையா வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த நீங்கள் பகுதியை நீங்கள் வாசிக்கலாம். இவங்க ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அவருடைய வாழ்க்கை மிகவும் கசப்பான, கணவன் இருந்தால், பிள்ளைகள் இருந்தார்கள், இங்கே எல்லாம் கசப்பான இருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, 4ஆம் அதிகாரம் 4 ஜனங்கள் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம்தான், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவள் தான் தாவீதுடைய தகப்பனுடைய தகப்பன், ஈசாயுடைய தகப்பன் ஓபியத்தை ரூத் பெற்றெடுத்தாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்கே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி கொடுத்தார் தேவன் அவளுடைய வாழ்க்கை. எனக்கு பிரியமாக இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்கிறேன், எங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தாலும் தேவனுக்கு முடியும் எங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்யத்தக்கதா. ஒன்று, அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது கர்த்தருடைய பகுதிகளாக இருக்கிறது. ஆமென். அவை எங்கே நீங்கள் இன்னொரு பகுதியை நான் வாசிப்போம். அங்கே 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை அங்கே யாத்ரா 15:27 சொல்லுகிறது. இங்கே தேவன் அங்கே அற்புதத்தை செய்து அங்கே ஜனங்களை வழிநடத்தி வருகிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன யாத்ராம் அங்கே 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுக்களும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது, அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஜனங்கள் முறுமுறுத்தது உண்மையான அத்தியாவசியமான காரியத்துக்கு, ரைட், தண்ணீருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கே நான் பார்த்தேன், மாராவிலிருந்து ஏலீமுக்கு போகிறது கிட்டத்தட்ட 15-18 கிலோமீட்டர் தான் இருக்கும், ரைட். ஒரு அவ்வளவு தூரம் இல்லை. ஆனால் அவ்வளவு தூரம் இல்லை, அதுக்கு கிட்டத்தான் தேவன் வச்ச ஆசீர்வாதத்தை பாருங்கள், ரைட். ஜனங்கள் அங்கே மாறாவில் முறுமுறுத்தார்கள்,
இங்கே தேவன் அங்கே கிரிய செய்யவில்லை, தண்ணீர் இல்லை என்று சொல்லி. ஆனால் நீங்கள் பாருங்க அங்கே ஏலிமுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து போகிற நேரத்தில் தேவன் வச்சிருந்த காரியங்கள் அங்கே அவர்களுக்கு அங்கே 12 நீரூற்றுக்களும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே அவர் பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. இன்னைக்கு சில வழியில் தேவன் வச்சிருக்க ஆசீர்வாதங்களை நாங்கள் காண முடியும். சில கஷ்டம் தானோ ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் தேவன் எங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தின காரியங்கள் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? தேவன் ஜனங்களுக்கு விளங்க இல்லை, ரைட்? ஜனங்களுக்கு விளங்க இல்லை. ஆனால் தேவன் ஏற்கனவே, ஆனால் அதுக்காக தேவன் அற்புதம் செய்யாம விடையில. ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் சொல்லி தேவன் செய்யாம விடையில, தேவன் விலகி போக இல்லை. ஆனால் மாறாவில் தேவன் அந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தான். அதை நல்ல தண்ணீராக இங்கே குடிக்கத்தக்கதாக மாற்றிக்கிறோம். ஆனால் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தின காரியங்கள் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தின காரியங்கள் இருக்குது. எங்களுக்கு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில் இருந்து கானானுக்கு போகிறதுக்கு அங்கே தேவன் உண்மையில் கானாலே அங்கே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அழகான தேசத்தை, ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களோட தேசத்தை தான் கர்த்தர் அங்கே கொடுத்தா. ஆனால் இங்கே எகிப்திலேருந்து காணான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர், ரைட்? ஒரு 15-20 நாட்கள் அங்கே போகலாம். ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட இல்லை 2 சொன்னாலும் அங்கே ஒரு 6 லட்சம் ஜனங்கள், கணவன் அங்கே மனைவி பிள்ளைகள் பார்த்தாலும் ஒரு 10-12 ஒரு 15 லட்சம் வைப்போமே. கொஞ்சம் நின்று போனாலும் ஒரு 40 நாள் எடுக்கும்னு சொல்லுவோமே. ஆனாலும் அங்கே அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 40 வருஷம் அதே இடங்களில் சுற்றி திரிந்தார்கள், ரைட்? 40 வருஷம் சுற்றி திரிந்தான்னு சொல்லணும். ஏன்? இங்கே ஒரு 20-30 ஆக்கணும், ஒரு 40 நாளில் அங்கே போகக்கூடிய பிரயாணத்தை, ரைட்? தேவன் அங்கே அந்த ஜனங்களுக்கு, அதான் அங்கே ஏற்கனவே வீரசுவன் வாய்ச்சது போல, கர்த்தருடைய வாழ்க்கையில் எகிப்தில் இருக்கிற போதே அற்புதங்களை செய்து கர்த்தர் கொண்டு வந்தார், ரைட்? ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை. ஆனால் அவர்கள் சந்தேகப்பட்டு தேவன் அவிவிசுவாசப்பட்டது, ரைட்? அவர்களை முறுமுறுத்து தேவனுக்கு கீழ்ப்படியாக போனதுனாலே 40 வருஷம் அங்கே சுற்றி திரிய வேண்டிய இருந்தது. ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமே. எனக்கு பிரியமான இந்த காலை உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், ரைட்? நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் வருகிற போது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானானை ஜனங்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தியிருந்தால் நிச்சயம் தேவன் அந்த ஜனங்களை அதுக்கு வழிநடத்தவும் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொண்டு அங்கே தேவன் நியமித்த காரியத்துக்கு கொண்டு போவாரான்னு சொன்னால் நிச்சயம் கர்த்தர் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தவராக காணப்படுகிறார். ஆமேன். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு எதிர்பார்த்தாலும் அந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்படியா இல்லை தேவன் அங்கே நீரூற்றுக்கள் உள்ள பேரிச்சம்பரங்களோட ஆசீர்வாதம் எடுத்து, ஆனால் ஜனங்கள் அங்கே அதை இழந்து போகும். இல்லாவிட்டா அதில் இருந்து முறுமுறுத்தில் கீழ்ப்படியாமல், ரைட்? இல்லாவிட்டா அவிசுவாசப்பட்டு அதை இழந்து போன ஜனங்களாக காணப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஜனங்கள் முறுமுறுத்தது அங்கே என்ன சொல்கிறது? சும்மா அங்கே சாக்லேட்ஸுக்கும் என்ன இல்லாவிட்டா என்ன டோய்க்கும் ஜனங்கள் முறுமுறுக்கே இல்லை, ரைட்? சின்ன சின்ன விளையாட்டு சாமான்களுக்கும் ஜனங்கள் முறுமுறுக்கல. ஜனங்கள் முறுமுறுத்து அத்தியாவசியமான காரியங்களுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாசித்தது போல் அங்கே யாத்திரா அங்கே 15ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல் அவர்கள் தண்ணீருக்காக 3 நாள் சுற்றி திரிகிறாங்க, தண்ணி இல்லை, முறுமுறுத்தாங்க, ரைட்? அத்தியாவசியமான காரியம், ரைட்? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிற போது இங்கே வேதம் சொல்லுகிறது, யாத்திரா 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கிற போது அவர் உயிர் சேதம் பாதுகாப்பு இல்லை, ரைட்? அதுதான் சொல்லப்பட்டிருக்காங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவன் தான் சொல்றேன், இந்த சமுத்திரத்துக்கு முன்னால போய் நில்லுங்கள் என்று சொல்லி, ரைட்? ஜனங்களை மோசையோடு கூட்டி வந்து இங்கே நில்லுங்கள் சொல்லி. இப்போ பின்னால இராணுவம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய தேவை. அவங்க உயிரை கையில் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, ரைட்? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நிற்கிறாங்க. அப்போ ஒன்று தங்களுடைய தண்ணீருக்காக அவங்க போராடுறாங்க,
ரெண்டாவது தங்களோட உயிருக்காக அவங்க போராடுறாங்க. மூன்றாவது தங்களோட சாப்பாட்டுக்காகத்தான் அவங்க முறுமுறுக்கிறோம். ஒரு காரியத்துக்கு முறுமுறுக்கே இல்லை. சரி, 16ஆம் அதிகாரம் 2:3 வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களோட சாப்பாட்டுக்காகத்தான் முறுமுறுக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ யாத்திரா 16:2-3 வாசிக்கிற போது, அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ண இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். நாங்கள் மோசையாக இருந்தால் இன்னும் இருக்கோம், நாங்களே சுட்டு தள்ளியிருப்போம். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர், ஏன் எங்களுக்கு இப்படி செய்கிறீரா? ஆனால் மோசே அப்படி அந்த எண்ணம் சிந்தனையோட கொண்டு வரே இல்லை. மோசையுமே நல்ல மனப்பான்மையோட தான் தேவனுடைய அழைப்பின் பேரினால ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதை காண்கிறோம். ஆனால் இவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இங்கேயா கொல்ல வந்தீர், கடைசி என்ன நடந்தது தெரியுமா? அதே மாதிரி அதே வனந்தத்திலே அவர் செத்து போனார். அதான் உண்மை. எனக்கு பிரியமானவர், அவங்க ஒவ்வொரு தடவையும் அதுதான் சொல்றாங்க. முறுமுறுத்து கீழ்ப்படியாமல் போய் அங்கே அபிவிசுவாசப்பட்டு சொல்றாங்க, எங்களை கொல்லவா வந்தீர். அதுதான் கடைசியில நடக்கிறதை நீங்கள் காணக்கூடாது. அத்தியாவசியமான காரியத்துக்கு தான் முறுமுறுத்தார்கள், நான் இல்லை என்று சொல்லல. ஆனா அத்தியாவசியமான காரியத்துக்கு முறுமுறுத்தாலும் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை அவர் மறந்து போனார்கள். தேவன் அவ்வப்போது அவர்களை வழிநடத்தினதை ஜனங்கள் மறந்து போனார்கள். எனக்கு பிரியம் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம்தான். அத்தியாவசியமான காரியம். நான் சிலர் சொல்ல, ஓம் இதுக்காக நான் முறுமுறுக்காம இருக்க முடியாது, ஓம் இதுக்காக நான் கஷ்டப்பட முடியாமல் இருக்க, ஓம் நான் இதுக்காக பேச முடியாமல் இருக்காது. ஆனால் அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆச்சரியமாய் வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த ஜனங்கள் முறுமுறுத்ததுக்கு அங்கே ஆனாலும் தேவன் அங்கே இவர்களை அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கடைசி பரியந்தம் இங்கே வழி நடத்தக்கூடியதாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாகத்தான். தேவன் கடைசி பரியந்தம் உங்களை வழிநடத்த போதுமானவனாக இருக்கிறார். அங்கே நான் சொன்னேன், அங்கே ஜனங்கள் அங்கே முன்பதாக என்ன 14ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசித்தீங்கன்னு சொன்னால் தேவன் தான் ஜனங்களை கொண்டு விடுகிறார் நிற்கும்படியாக. ரைட், அங்கே மோசே தன்னுடைய விருப்பப்படி கூட்டிட்டு வரல. அங்கே 14ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தீங்கன்னு சொன்ன யாத்ராமம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கு சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாலம் இறங்குவீர்களாக. இந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நில்லு. அங்கே தேவன் சொல்றார் அது நில்லுன்னு சொல்லி. 9ஆம் வசனத்தை வாசிச்சுன்னு சொன்னா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்க வாசிப்பீர்கள் சொன்னா, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். நீங்க ஒரு பக்கம் அங்கே அங்கே என்ன சமுத்திரம் இருக்கிறது, தேவன் கொண்டு வந்து விட்டுருக்கிறார், அங்கே போக முடியாது. இன்னொரு பக்கத்தில் இராணுவம், எகிப்து இராணுவமும் அங்கே பார்வோனுடைய இராணுவமும் அங்கே வந்து நிற்கிறது, ஜனங்க அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் இது பெரிதான சவால் என்ன, தலை போகிற விஷயம். ரைட், இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை சிலது அப்படி இருக்குத்தானே. நான் சொல்கிறேன் தானே, தலை போகிற விஷயமா இருக்கிறோன்னு சொல்லி சில பிரச்சனை தலை போகிற விஷயங்களாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாது, நாங்கள் முகம் கொடுக்குற சவால்கள் என்னவென்று எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஈரணிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், 4ஆம் வசனம் சொல்கிறது, 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லி யாத்ராமத்தில், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன், அவர்கள் உங்களை பின்தொடரும்படிக்கு நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென்.
எனக்கு பிரியமான இஸ்ரவேல் ஜனங்கள் முகம் கொடுத்த சவாலா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? இதனாலே நான் மகிமைப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முகம் கொடுத்த பிரச்சனையானது, சவாலானது, தேவன் சொல்றார் அந்நிய ஜனங்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே நான் மகிமைப்படத்தக்கதாக ஏற்பட்டது. அதே போல இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே அந்த யாத்ராம இங்க 25ஆம் வசனம் சொல்றது, அவர்கள் எல்லாரும் அதிலே மாண்டு போனார்கள், தேவன் அங்கே மகிமைப்பட்டார் என்று சொல்லி இங்க நீங்கள் வாசிக்கக்கூடிய 25ஆம் வசனம் யாத்ரா 14:25 வாசிக்கிற போது, யாத்ரா 14:25 சொல்லுகிறது, அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென். அங்கே என்ன கண்டார்கள்? இறுதியிலே தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டதை காணும். அது கர்த்தர் செய்த காரியம். ஆமென். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்க சிலுவையில் முகம் கொடுக்கிற பிரச்சனையா இருக்கலாம், ரைட்? நீங்கள் முகம் கொடுக்கிற சவாலா இருக்கலாம், ரைட்? அதிலே தேவன் மகிமைப்பட விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், சொல்ல இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது, ஏன் இது கூட நான் கடந்து போக வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் மகிமைப்படும்படியாக அது ஏற்பட்ட காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இறுதியிலே நாங்கள் அதில் காண்கிறோம், கர்த்தர் அதில் மகிமைப்பட்ட அந்த சூழலுக்கு கூட அவர் கடந்து போக வேண்டி ஏற்பட்டது தான். உயிர் ஆபத்து ஏற்படும் ஒரு சூழல். ஆனால் தேவன் சொல்றாங்க, நீ கோலை நீட்டு, நீ ஏன் அங்கே கோலை நீட்டு, அங்கே கடல் 2ஆக பிரிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது இலகுவான காரியம். ஆனால் அதே சமுத்திரத்தில் அவ்வளவு இராணுவமும் அங்கே பார்வோனுடைய சேனையும் அங்கே அழிந்து போனதையும் நான் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைக்கு இன்னைக்கு நீங்க முகம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் சில விளங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நான் விளக்கிறேன், அந்நிய ஜனங்கள் மத்தியில், அயலவர்கள் மத்தியிலே, புறஜாதியார் மத்தியிலே, உங்களோடு இருக்கிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் காரியங்களை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கிறதை காணும். நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதே போல அங்கே ஜனங்கள் கண்டு கொண்டால் அவர்கள் தேவன் என்பதை குறித்து. தேவன் தான் யுத்தம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அங்கே அவர் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி அங்கே வேதம் சொல்றதை காணக்கூடிய 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிற போது, யாத்ரா 14-13 இப்படி சொல்லுகிறது. அங்கே நீங்க பார்க்கிற போது அங்கே ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிற போது இங்கே மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுற காரியம் தான் 13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் அங்கே சொல்லுகிறது. உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இங்கே கர்த்தர் உங்களுக்காக அங்கே நிற்க போதுமானவனாக இருக்க. 105ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை நிழலாக இருக்கிறார். நிழல் இருக்க உங்களுக்கு கூட இருக்கிற, உங்களோட நிழல் உங்களோட எப்பொழுதும் இருக்கிறது தானே? அப்படித்தானே? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா உங்களோட நிழல் உங்களோட இருக்கு இல்லையாண்டு? ஆனால் உங்களோட நிழல் அங்கே இருக்கிறது போல தேவன் உங்களோட கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நாம மகிமை கண்டு அவர் கிரிய செய்கிற தேவனாக இருக்கு. இந்த காலைவெளி உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது எனக்கு தெரியாது. சிலவழி நீங்கள் இதுக்கு முதல் இப்படிப்பட்ட அனுபவம், இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்கு முதல் இப்படிப்பட்ட அனுபவத்தில் வரல, தங்களுடைய கேள்விக்குறியான வாழ்க்கையில் வந்து நிற்க இல்லை, ரைட்? தங்கள் உயிர் ஆபத்துக்கு வந்து நிற்க இல்லை, ரைட்? இல்லாவிட்டால் ஆகாரம் இல்லாமல் வந்து நிற்க இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றை விளைவிக்கொள்ளுங்க, இது அவருக்கு முதல் அனுபவங்களாக இருந்த சில அனுபவங்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் சிலது நாங்கள் இதுக்கு முதல் அனுபவிக்காத காரியங்களாக இருக்கலாம், ரைட்? இதுக்கு முதல் முகம் கொடுக்காத பிரச்சனைகளாயும் நாங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் முகம் கொடுக்குற பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், தேவனுக்கு முடியும் அதை ஆசீர்வாதமாக மாற்றத்தக்கதாக. அல்லது அது கஷ்டமான பிரயாணமாக இருக்கலாம், அதை கர்த்தர் அங்கே இலகுவான காரியமாக மாற்றி கொடுக்க போதுமான இருக்கு. எனக்கு தெரியாது சிலருடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லுது. அங்கே நான் உண்மையில் இந்த டாக்டர் வீரசுதன் பயந்து கொள்கிற நேரத்தில் சந்தோஷப்பட்டேன். உண்மையில கர்த்தர் அங்கே சபையோடு பேசுகிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா.
யாரும் அங்கே பேசி ஆயத்தப்படுத்தி இதே பேசுவோம், நீங்கள் முதல்ல தொடங்குங்க, நான் மிச்சத்தை முடிக்கிறேன். இந்த ரிலே ஓடுற விளையாட்டு இல்லை. 2 பேர் சேர்ந்து ரிலே, 4 பேர் சேர்ந்து ரிலே ஓடுற மாதிரி இல்லை, ரைட்? ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கால வேளையில் ஒன்று நான் உணர்ந்து கொண்ட காரியம், இந்த சபையில் தேவன் உங்களை ஒவ்வொருடையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது கசப்பானதாக இருந்தால் அதை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார், ரைட்? அது அங்கே உங்களுக்கு இயலாதுன்னு சொன்னால் கர்த்தர் அதை அற்புதத்தை செய்ய போதுமானவர் இருக்கிறார். நீங்கள் முகம் கொடுக்குற காரியத்தில் கர்த்தர் அங்கே மகிமைப்பட விரும்புகிற தேவனாக இருக்கிறார். என்ன ஒட்டுமொத்தத்தில் சொல்லப்போனால் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்ல, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாங்கள் அவருடைய பாதத்தில் வரத்தக்கதா, இல்லை அவர்களை விட்டு கொடுக்கத்தக்கதா, நான் கீழ்ப்படியத்தக்கதா, ஆண்டவர் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லத்தக்கதா, அந்த மனப்பான்மைக்கு வந்தால் போதும், தேவன் மிகுதி காரியங்களை வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, ரைட்? இங்கே நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, ஆண்டவரை உமக்கு நான் என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லத்தக்கதான். நான் விசுவாசி, அன்றைய காலேப்பும் யோசுவான்னு சொன்ன போல நாங்களும் அந்த 10 பேர் சொன்ன அந்த விசுவாசிக்க முடியும். அடுத்த நாள் அவங்க கானானுக்குள்ளே பிரவேசித்திருப்பாங்க. இலகுவான காரியம். அவ்வளவு 40 வருஷம் அந்த வேதாந்தத்தில் சுற்றி திரிய தேவையில்லை. சில வழியில் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், சில நான் கடந்து போகிற பாதைகள் சில நாங்கள் வழிவகுத்தவைகளாக இருக்கிறது, ரைட்? நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சிலது நாங்கள் வழிவகுத்தது, கர்த்தர் வழிவகுத்தது அல்ல, ரைட்? நாங்கள் வழிவகுத்தது. நாங்கள் சொல்கிறோம், அடே கடவுளே அப்படிதான் நாங்கள் சில வழியில் சொல்கிறோம், எனக்கு பிரியமானது. சிலது நாங்கள் வழிவகுத்தது. ஆனால் கர்த்தருக்கு முடியும் அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள, ரைட்? உங்களோட வாழ்க்கையை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். கர்த்தர் நிச்சயம் எங்களுடைய மாறாக என்ற வாழ்க்கையில் இருந்து நிச்சயம் இங்கே ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அந்நியர்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே, அங்கே அயலவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் நிச்சயம். ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது. அதே போல் உங்களுடைய எதிர்காலத்தை, ஆசீர்வாதமான எதிர்காலத்தை, ஒரு செழிப்பான நாட்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கானானை கர்த்தர் வைத்திருந்தார், மாறாவில் இருக்கிற போது அப்படி ஏலிமில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார், அதே போல உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வழியில் நான் ஒரு விஷயம், நான் கர்த்தருடைய சமூகத்தை எழுந்திருந்து எங்களை விட்டு கொடுப்போம். இந்த வழியில்